இப்போ திமுகவில் இணைந்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு அவதூறு கருத்துக்களா சொல்லிட்டு அவர் திமுகவில் இணைஞ்சுக்கிறார். தனக்கான ஒரு முகாமுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு காரணங்களை தேடுகிறார். உண்மையிலே அதிமுக பாஜக கூட்டணி இவர்கள் சொல்வது போலெல்லாம் இல்லை, களத்துல நல்லாவே இருக்கு. இப்படி ஒரு நரேட்டிவ், தவறான ஒரு பிம்பம் பின்னப்படுகிறது இல்லை உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் யதார்த்தமா? இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, கையில் நெஞ்சில் கை வச்சு சொல்லணும். அவர் இன்னைக்கு சொல்கிற குற்றச்சாட்டுலாம் இன்னைக்கு தான் முதல் தடவை சொல்கிறாரா? இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லையா? சொல்லியிருக்காருங்க. ஒரு லேசா சொல்லுவாரு. அதுதான் பிரச்சனை. அவர் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அந்த குற்றச்சாட்டை நீங்க கேட்கல, அவர் வெளியில வர்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது, யார் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்ப திமுக பிஜேபி கூட்டணி வைக்கும் போது ராமர் கோயில் வரல, பொது சிவில் சட்டம் பேசல, ஆர்டிகல் 370 திரும்ப பெறல. ஆனா நீங்க கூட்டணி வைக்கும் போது ஆர்டிகல் 370 திரும்ப பெறப்படுது, ராமர் கோயில் வருது, முத்தலாக் சட்டம் வருது, சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டம் வருது, வேளாண் சட்டம் வருது, அக்னிபாத் திட்டம் வருது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேசப்படுது, பொது சிவில் சட்டம் பேசப்படுது. இதெல்லாம் யாரால? உதயமின் திட்டம் வருது, உணவு பாதுகாப்பு மசோதா வருது. இதெல்லாம் யாரால வருது? அப்போ யாரு கூட கூட்டணி வச்சாலும் தன்னிலை மாறக்கூடாது. நீங்க மொத்தமா அடமான வைக்கிறீங்க. நீங்க போய் கூட்டணி வச்ச விதம் இருக்குல்ல, ஒரு நிமிஷம், கூட்டணி வச்ச விதம் இருக்குல்ல, 3 கார் மாறி போய் பாத்தீங்க. நீங்க உங்க யார வேணா போய் பாருங்க. அப்படி அவசியமே இல்லைன்னு சொல்ல வர. அப்படி அவசியமே இல்லாத ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டு மக்கள் விரும்புறாங்களான்னு பார்க்கணும் சார். முதல் ஒரு விஷயம், நீங்க நாடாளுமன்ற தேர்தலையே அதிமுகவை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. 7 தொகுதியில 3வது இடம், 11 தொகுதியில 4வது இடம், ஒரு தொகுதியில 4வது இடம், சாரி 4வது இடம். ஓகே. அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணிச்சாங்க. தொடர்ச்சியா 14 தோல்வியை எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்காரு. இப்போ தோல்வி 1, கூட்டணி தப்பு 1, சொல்லப்பட்ட கருத்து ஏற்கனவே ஒரு பலமுறை சொல்லியிருக்காரு. நீங்க சிறுபான்மையின மக்களை இன்னைக்கு பாஜக எப்படி நடத்துதுன்றது யாருமே மறக்க முடியாது. இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதுக்கே நான் சொல்ல வர்றேன். இவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, திரு ஸ்டாலின் அவர்களேன்னு குறிப்பிட்டு தான் முந்தானேத்து அவர் சொல்றாரு, நாங்க ஒன்றும் ஏமாளி கிடையாது ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு, அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு. இது ஸ்டாலினுக்கு சொன்னதை விட அமித்ஷாவுக்கு சொல்லப்பட்ட பதிலாக தான் எல்லாராலும் பார்க்கப்படுது. அப்ப ஏறக்குறைய தன்னுடைய கூட்டணியில ஆளுமையை வெளிப்படுத்திட்டு தானே இருக்கிறாரு. அப்புறம் என்ன திருப்பி பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்ய போகுது, அழிக்க போகுது, இவங்க அவ்வளவுதான் இனி கதை முடிய போகுது அப்படின்னு எதுக்கு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கான தேவை அடிநாதம் எங்க இருந்து வருது சார்? நீங்க ஒரு மாநிலத்தில் உங்களை எதிர்கட்சியா அந்த மக்கள் உட்கார வச்சிருக்காங்க. உங்களுடைய செயல்பாடு முதல்ல முக்கியம். நீங்க 20 தடவை இல்ல, 50 தடவை இல்ல, நீங்க அதை எப்படி சொல்ல முடியும்? உங்க முதலாளி தானே சொல்ல முடியாத. யாரு முதலாளி? அமித்ஷா தானே முதலாளி. அமித்ஷா யாரு கேட்டு சொன்னாரு? எப்படி சொல்றீங்க? நான் கேக்குற கேள்வி, அமித்ஷா என்ன சொன்னாருன்னு தான் திரும்ப கேக்குறேன். நீங்க அமித்ஷா என்ன வேணா சொல்லிட்டு சார், அமித்ஷா கபலீகரம் கூட பண்ணிட்டு சார், ஏடிஎம்கே நாசமா கூட போட்டு சார், எங்களுக்கு என்ன சார் கவலை? வெளிப்படையா சொல்றேன். ஆனா இந்த மாநிலத்துக்கு நீங்க எதிர்கட்சியா இருக்கிறீங்க, எப்படி செயல்படணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாநிலத்துடைய மண்ணோட நீங்க பக்குவத்துக்கு நீங்க பேசணுமா இல்லையா? நீங்க அன்வராஜா என்ன ஒரு விஷயம் சொல்றாரு, பிஜேபி எல்லா மாநிலத்துல கூட்டணி வச்சதோ அங்கெல்லாம் கட்சி அழிச்சிருக்கு. ஆர்ஜேடியில இருந்து, சிவசேனால இருந்து, நீங்க தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து, ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சால இருந்து, எல்லாத்தையுமே 522 277 எம்எல்ஏக்கு மேல விலக்கு வாங்கப்பட்டு 5500 கோடி மேல செலவு செய்யப்பட்டிருக்கு. எத்தனை மாநிலம், அஸ்ஸாம் உட்பட எல்லா மாநிலத்திலையும் நீங்க ஆட்சிக்கு எப்படி வந்தீங்க? கோவா, மணிப்பூர் எப்படி ஆட்சிக்கு வந்தது பிஜேபி? ஒரு எம்எல்ஏ 4 எம்எல்ஏ வச்சு ஆட்சிக்கு வந்திருக்கு. எப்படி வந்தது? அப்ப அந்த கட்சியை கபலீகரம் செஞ்சுதானே வந்தது. அப்படி அதிமுக கபலீகரம் செஞ்சிட முடியுமா? செய்ய முடியுமா முடியாதான்றது காலம் பதில் சொல்லும். ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னிலை உணராம ஒரு கூட்டணி, தன்னிலை மக்களை விரும்புற ஒரு கூட்டணி வைக்கிறது வேற சார், உங்க விருப்பத்துக்கு ஒரு கூட்டணி வைக்கிறதுன்றது வேற. நீங்க எப்படி வேணா வைக்கிறீங்கன்னு பிரச்சனை. ஆனா சொல்லப்படுற கருத்தை பாருங்கன்ற, எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதே அன்வராஜா பத்தி இப்போ சேலமணியன் சொன்னதே நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இவ்வளவு நாள் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு தான் திடீர்னு அவருக்கு பதில் சொன்னேன். அன்வராஜா அண்ணன் இன்னைக்கு பேசல, இதே கருத்தை கூட்டணியில இருந்து பேசியிருக்காரு. எனக்கு புரியுது. போன வாரம் அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாருங்க. எடப்பாடி பழனிசாமி பலமான தலைவர், அதிமுகவை அவ்வளவு சீக்கிரமா பாஜகவை கபலீகரம் செய்ய விட மாட்டாரு, தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாதுன்னு பேசின அதே அன்வர் ராஜா
ஒரு வாரத்துல இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியால ஒண்ணும் பண்ண முடியல, ட்ரம்ப் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்ப அன்வர் ராஜா சொல்லக்கூடிய கருத்தை எப்படி நம்ப முடியும்னு அவங்க கேக்குறாங்க. இது நம்பிக்கை ஒரு இடம், யதார்த்தம் ஒரு இடம். நம்பிக்கையா பேசப்பட்ட வார்த்தையை நீங்க யதார்த்தத்தோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவர் மேடைக்கு மேடை அப்ப நாங்க வந்து நான் தான் முதலமைச்சர், நான் தான் ஏன் நீங்க சொல்லணும்? சரிங்க, 2019 அவருக்கு தெரியலையா? இதே நயினா நாகேந்திரனுக்கு தான் அவர் 2019 ராமநாதபுரத்துல பாஜக கூட்டணியில இருக்கும்போது வாக்கு கேட்டாரு. 2021 இதே பாஜக கூட்டணியோட இருக்கும்போது தென் மாவட்டங்கள்ல சிறுபான்மையினர் அதிகமா இருக்கிற தொகுதிகளில் அவர் போட்டியிடும் போது அவர் என்ன அமைதியா இருந்தாரா? அதே அதிமுக தானே இருந்தாரு. தோத்ததுக்கு அப்புறம் தானே வெளியே போனாரு. அப்ப இது சந்தர்ப்பவாதம் எடுத்துக்கணுமா, இல்ல உண்மையிலேயே உள்ளார்ந்த உணர்வின் அடிப்படையில வெளியே வர்றாரு அப்படின்னு எடுத்துக்கணுமா? உள்ளார்ந்த உணர்வின் அடிப்படையில வெளியில வர. ஏன் சந்தர்ப்பம்? இப்ப நான் சொன்னதுக்கு சந்தர்ப்பம் இல்ல, நான் தான் சொல்ல வரேன். அவர் இந்த கருத்தை புதுசா சொல்லியிருந்தா அது சந்தர்ப்பமா சொல்லி ஓட்டு கேக்குறாரு. இல்லங்க, நீங்க ஒரு கட்டம் இருக்கு, எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு கட்டம் இருக்கு. சரி, முத்தலாக்கோ என்பிஆர் என்ன சிஏஏ என்ஆர்சிக்கெல்லாம் நயினா நாகேந்திரன் ராமநாதபுரத்துல ஜெயிச்சா வேணான்னு சொல்லிடுவாரா? நாடாளுமன்றத்துல போய் அதெல்லாம் பேச மாட்டாரா? அப்ப இது தெரியாத அன்வர் ராஜாவுக்கு? திரும்ப தெளிவா சொல்றேன். அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு? கூட்டணி தர்மத்துக்காக செஞ்சேன்னு சொன்னாரா இல்லையா? பார்த்தமா இல்லையா? ஒரு லிமிட் தான். சந்தர்ப்பவாதம் ஒரு எல்லைன்னு சொல்ற. நீங்க அதை சந்தர்ப்பவாதம் பிரிச்சு பேசுறீங்க. ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு எல்லையில நீங்க எடுத்துன்னு போயிட்டு அவரை நிறுத்துறதுக்கும் நீங்க இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு எந்த அவர் நான் திரும்ப சொல்றேன், அவர் சொல்ற எல்லா கருத்தையும் அவர் புதுசா சொல்லல, ஏற்கனவே சொன்ன கருத்து தான் சொல்றேன். அப்ப இது அவதூறு கிடையாது. எது அவதூறு கிடையாது? அதிமுக பாஜக யதார்த்தத்தை பேசுறாரு சார். அன்வர் ராஜா பேசுறது இன்னைக்கு நீங்க தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்களா, எல்லா அரசியல் கட்சியுமே பேசுது, எடப்பாடி பழனிசாமியை தவிர. அதிமுக தொண்டன் ஒத்துப்பான இந்த கூட்டணிய முதல்ல அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்க. அதெல்லாம் நீங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க, நான் கேக்குறேன்னு சொல்ல வரல. அதனால நீங்க யதார்த்தமா சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ணன் சொன்ன வார்த்தை யதார்த்தமான வார்த்தை, ஆனா அதே கருத்து அவர் ஏற்கனவே சொல்ல கருத்து தான் திரும்பி செஞ்சு சொல்லியிருக்காரு. நீங்க எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் சொன்னது யாரும் மறந்துருப்பாங்களா சார்? நாடாளுமன்றத்துக்கு உள்ள வெளியில அவர் என்ன சார் சொன்னாரு? நீங்க இந்த நாட்டு சிறுபான்மை மக்களை ஒட்டுமொத்தமா துரோகம் பண்ணிருக்கு சார் இந்த பாஜக என்ற ஒரு கட்சி. குஜராத் கலவரத்துல இருந்து யாரும் மறக்க முடியாது. நீங்க மோடி அமித்ஷா என்ற இந்த ரெண்டு நபர்களும் இந்த நாட்டை எந்த மாதிரியான ஆக்கியிருக்காங்கன்னு மறக்கக்கூடாது. இந்த மாநிலத்துக்கு செஞ்ச துரோகத்தை யாரும் மறக்கக்கூடாது. இந்த மொழிக்கு செஞ்ச துரோகத்தை யாரும் மறக்கக்கூடாது. இந்த மாநிலத்துல பாதிக்கப்பட்டு மழை வெள்ளத்துல நிக்கும் போது கூட ஒரு 100 ரூபாய் நமக்கு கொடுக்க தயாரா இல்லாத ஒரு கட்சி பாஜக என்ற ஒரு கட்சி. நீங்க பாஜக கொண்டு வந்த எந்த திட்டத்தையாவது தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்றிருப்பாங்களா? ஏதாவது ஒரு திட்டத்தை சகோதரர் பேசும்போது சொல்றாரு என்ஐஏ சட்டத்தை பத்தி. என்ஐஏ சட்டமும் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி சட்டமும் ஒண்ணு சொல்ல வராரா? தேச பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டமும் அதுல சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பா நீங்க யாரெல்லாம் இந்துக்கள், பார்சி, சீக்கியர், பௌத்தர்கள் இதெல்லாம் இல்லாதன்னா அப்போ நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், அப்போ முஸ்லிம்கள், இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் என்னத்துக்காக நீங்க கொடுக்கல? சிஏ சட்டத்துல, என்ஆர்சி என்பிஆர் சட்டத்துல என்ஐஏ சட்டம்ன்றது தேச பாதுகாப்புக்காக கொண்டு வருது. ரெண்டுத்தையும் அவர் ஒன்னா பார்த்தாருன்னா அவருடைய அறியாமையை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ரைட், ஓகே. புதுவெளியில பேசும்போது முட்டாள்தனமான பேசுற வார்த்தையை நிறுத்திக்கணும், நான் கண்டிச்சே ஆகணும். இல்ல நான் பேசுறேங்க, எனக்கு தெரியும் மணி, எனக்கு பேச தெரியும் மணி, எனக்கு பேச தெரியும், கேளுங்க அமைதியா, எனக்கு பேச தெரியும், அவர் பேச தெரியும், அவர் பேசட்டும், இருங்க இருங்க. ஊழலை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அதிமுக எந்த தகுதியும் கிடையாது. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் சாகும்போது ஊழல்வாதியா தான் செத்தாங்க. பிஜேபி மாதிரி ஒரு கட்சியில ஒரு அகில இந்திய தலைவர், லஞ்சம் வாங்கின தலைவர் பிஜேபி ஒரு கட்சி, ஊழலை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல நீங்க எல்லாம் இன்னைக்கு 7.5 லட்சம் கோடி இன்னைக்கு நடக்கிற ஒட்டுமொத்த ஊழலை பண்றது மோடியும் அமித்ஷா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக பதில் இருக்கா? உச்சநீதிமன்றம் எத்தனை இடத்துல கொட்டிருக்கு உங்களை? பதில் இருக்கா? நீங்களா பேசலாமா? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் 2 தடவை ஆட்சி கலைக்கப்படுதுன்னு சொல்றீங்க? ஆதாரம் இருக்கா? இருந்தா பொதுவெளியில காட்டுங்க பார்ப்போம். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வாய்க்கு வந்துட்டு ஒரு பொதுவெளியில பேசும்போது இவர் பாய் அவர் பாயின்னா நான் பேசட்டுமா? நான் பேசினா ரொம்ப இதுவாயிடும். சரி, வேண்டாம் வேண்டாம். சரிதா? பொதுவெளியில பேசுறோம், நாகரிகமா பேசணும். கருத்து சொல்றீங்க. இன்னைக்கு அன்வர் ராஜா பேசின கருத்துல எந்த ஒரு கருத்து தப்பான கருத்துன்னு முதல்ல சொல்லு. அதுதான் நான் முதல்ல இருந்து நான் கேட்கிறேன். அவர் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்தையும் உங்களால மறுக்க முடியுமா? ரெண்டாவது, அதே மாதிரி எங்க கூட்டணியில இருக்கிற பத்தி பேசுறாரு முதல் சுட்டுல, அது நான் பதில் சொல்லணும். கூட்டணினா 10 கருத்து இருக்கதான் செய்யும். அப்ப அவங்களுக்கு நான் முடிக்கிறேன், பாதி வார்த்தையில நீங்க கட் பண்ணாதீங்க. ஆனா முடிவு என்னவா இருக்கு? மக்கள் நலன் சார்ந்து இருக்கா? இந்த கூட்டணி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்ல. 2017 மக்கள் பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. இவர் சொல்றாரு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி இது தேர்தல் கூட்டணி அப்படின்னு பேசுறாரு பாருங்க. அதுவே முதல்ல தப்பு.
எப்படி ஒரு கூட்டணின்றது தேர்தல் கூட்டணியா இருக்க முடியும்? அப்ப தேர்தலுக்காக நீங்க கொள்கை எல்லாத்தையும் அடமான வச்சுட்டு போயிடுவீங்களா? நாங்க சொன்னல, நாங்க கூட்டணி வைக்கும் போது பிஜேபி எங்க கட்டுப்பாட்டுல இருந்தது இல்ல. காமன் மினிமம் ப்ரோகிராம் ஒன்னு இருந்ததா இல்லையா? இன்னைக்கு எந்த காமன் மினிமம் ப்ரோகிராம் கீழே நீங்க நிக்கிறீங்க? நீங்க வாஜ்பாயை கண்டிச்சாருங்க, குஜராத் கலவரத்தை பதவி நீக்கம் செய்ய சொன்னாருங்க. இதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, நீங்க எதையும் மறந்துடக்கூடாது. நீங்க மோடி அமித்ஷா என்ன மாதிரியான நிர்வாகம் பண்றாங்க? இன்னைக்கு வரைக்கும் பெஹல்காம் அட்டாக்ல இன்னைக்கு நாடாளுமன்றம் கூடுது, கேள்வி கேட்டா விவாதம் பண்ண தயாரா இருக்காங்களா? இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறாரு இந்த நாடுடைய பிரதமர். நாடாளுமன்றம் நடக்கும் போது வெளிநாட்டு போக வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது? இந்த நாட்டோட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க, பதில் சொல்ல துப்பு இல்ல, திராணி இல்ல, பிரச்சனையை வெளிப்படையா பேச தேர்வு இல்ல. நீங்களும் பார்த்து சார், நான் வெளிப்படையா கேக்குறேன் சார். ஒரு பிரதமர் நாடாளுமன்றம் நடக்கும் போது வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது? ஒண்ணு, அதை கேட்க உங்களுக்கு திராணி இருக்கா? நான் திரும்ப சொல்றேன், ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு துரோகம் பண்ண ஒரு கட்சினா அது அதிமுகன்ற ஒரு கட்சி. இன்னைக்கு அதோட நரேட்டிவ் செட் பண்றீங்களா? பக்கத்துல சிறுபான்மையினர் தானங்க அவரு வந்து மோடி அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, பாஜகவுடைய நலத்திட்டங்களை பேசுறாரா இல்லையா? உங்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்கீங்களா? சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்கள் கொண்டு வரப்படும் போது அதிமுக சேர்ந்த உறுப்பினர் என்ன சொன்னாங்க நான் கேட்கிறேன். எதிர்கட்சி என்ன சொல்லுச்சு நான் கேட்கல. கூட ஓட்டு போட்டாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? திமுக அப்படி ஒரு துரோகம் பண்ணிச்சா கூட்டணியில் இருந்த காலகட்டங்கள்ல? அதுதான் நாங்க சொல்றோம். இன்னைக்கும் முதல் குரல் ஒரு சிறுபான்மையினர் இந்த நாட்டு மக்களுக்கு பாதிப்புனா முதல் குரல் தமிழ்நாட்டில இருந்து வருது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட இருந்து தான் வருது. அதை யாரும் மறுக்க கூடாது. நன்றி.